ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான கருணக்கிழங்கு வறுவல் செய்யலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. தயிர் சாதம், லெமன் சாதம், கீரை இந்த மாதிரி இது கூட நாம் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இது உருளைக்கிழங்கு மாதிரியே செஞ்சு கொடுத்துர்லாங்க. கருணக்கிழங்குங்கிறது நம்ம சொன்னால் தான் தெரியும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருணக்கிழங்கை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா அலசியாச்சு, கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு கருணக்கிழங்கு அரிக்காமல் இருக்கும். சில கிழங்கு சாப்பிடும்போது அரிக்கும் இல்லையா, ஊற்றிக்கங்க. இந்த குழம்புக்கெல்லாம் ஊற வைக்கிற புளியில் கொஞ்சமாக இதுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கருணக்கிழங்கு அரிக்காமல் இருக்கும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுடுது. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வேக வச்ச கருணக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கங்க. ஏன்னா மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டு வேக வச்சிட்டோம். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மற்றபடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படியே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கிழங்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை சிம்லேயே வச்சு நல்லா வரும். மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கருணக்கிழங்கு வேக வச்சுட்டு தாளிக்க வேண்டியது தான். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு கருணக்கிழங்கு அரிக்காது. நான் வேக வச்சு தண்ணி இருத்துடுறோம் இல்லையா, கொஞ்சமாக புளி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. கறி மசாலா தூள் சேர்க்கும்போது அதனால தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார், கீரை, இது மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் லெமன் சாப்பிட்டு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.